ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ளைன் ரவா தான் வந்து பண்ண போகிறேன். இது வந்து பேச்சுலர் ரவா கிச்சடின்னு கூட சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடுகு சீரகம், நம்ம வந்து கடலைப்பருப்பு வந்து வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். பச்சை மிளகா இந்த அளவுக்கு கட் பண்ணி தேவையான அளவுக்கு வெங்காயம் பச்சை மிளகா போட்டு வந்து அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல. நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ உப்பு வந்து போட்டுக்கோங்க. சீக்கிரம் வந்து வதங்கிடும். ஸோ நம்ம தேங்காய் வந்து ஆட் பண்ணணும். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு வந்து தண்ணி விட்டுக்கணும். ஸோ தேவையான அளவுக்கு வந்து தண்ணி விட்டுக்கணும். நல்லா வந்து கொதிக்கட்டும். கொச்சி பிறகு நம்ம வந்து எடுத்துக்கலாம். நல்லா கொச்சி பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வறுத்த வச்ச ரவை வந்து அதில் போட்டு வந்து கொச்சின்னு இருக்குது. கொச்சி டைமில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரவை வந்து இதில் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி இது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் போட்டு அவங்களுக்கு வந்து நல்லா வந்து உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வந்து ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா வந்து கொச்சிட்டு நல்லா வந்து வெந்துன்னு இருக்குது. ஸோ கொஞ்ச நேரம் இருந்தால் போதும், நல்லா வெந்துடும். ஸோ பென்ஸ் ரவைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக தான் வைக்கணும். வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர் உப்புமா வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து ஹெல்த்தியாக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது ரொம்ப சிம்பிள் ஈஸியான ஒரு ரெசிபி. ஸோ ஹெல்தி கூட. ஸோ வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மை